ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி யூனிஃபார்மில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட யூனிஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சுடிதாரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேண்ட் ஸ்டிச் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். நிறைய பேர் ஆனால் அது தெரியாமல் நம்ம வந்து நார்மலாக வந்து நாடா வச்சு தான் நம்ம வந்து டை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து ஒரு எமர்ஜென்சியில் வந்து நமக்கு அந்த நாடாலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். அப்புறம் நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்டிலையே நம்மளே ஈஸியாக வந்து மிஷினே இல்லாமல் கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாம். அது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி யூனிஃபார்மோட பேண்ட்டில் தான் வந்து நான் இப்போ பாருங்கள் 1/2 இன்ச்சு டேப் வந்து, அதாவது எலாஸ்டிக் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது எப்பவும் போல் நம்ம வந்து பின் வச்சு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறதுக்காக ஆல்ரெடி கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகி வந்திருக்கும் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பெரிய பின் போட்டு எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பெரிய பின் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரியே சுருக்கமாக வந்துடும். இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டான அளவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்ரெடி இருக்கிற பேண்ட்டு கூட வந்து நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இருக்கிற பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் இருக்கிற பேண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து கொஞ்சம் அந்த பேண்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம போட்டிருக்கிற பேண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சம் இது வந்து டைட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து அவங்க வந்து டேக் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வேணும்னா டைப் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் லூஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்ட்டு நமக்கு சரி வராது. நான் பாருங்கள், அடுத்தது வந்து வேற ஒரு பேண்ட் வச்சு லெகின்ஸ் பேண்ட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே அந்த எலாஸ்டிக் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேப் வந்து பார்த்தீங்க, அது ஃபோல்டிங் வந்து மடித்து போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக இந்த 1/2 இன்ச் இருந்ததுங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது இதுக்குள்ளே. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியாகவோ இல்லை ரொம்ப ஜாஸ்தியாகவோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த எலாஸ்டிக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிஃபாக தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இதில் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அது கொஞ்சம் அது யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போது நம்மளுக்கு வந்து இந்த சைஸ் ஓகே, இது கரெக்டாக இருக்குது, போட்டு பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குன்னா நடுவில் பாருங்கள், நம்ம 2 பக்கமும் இன்சர்ட் பண்ணி வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து எலாஸ்டிக்கை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடணும். கையிலையோ இல்லை மிஷின்லையோ ஸ்டிச் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும். தேவைன்னா நீங்கள் வந்து எலாஸ்டிக்கை வந்து கிளாத்தோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.